சிக்கன் சீஸ் ஸ்ப்ரிங் ரோல். நிறைய காய்கறி, சிக்கன், சீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டிலையே சூப்பராக செய்யலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் பண்ணுறது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே போன பிறகு சிக்கன் வந்து சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேயே தண்ணி விடும். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நான் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பேன் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்காமல் ஒன்றா சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு காய்கறியும் வேகிறதுக்கு டைம் வந்து வித்தியாசப்படும். இந்த கேப்சிகம், கேபேஜ் எல்லாம் கடைசியாக தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு 2 கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் லேசாக வதக்கிட்டு அந்த சிக்கன் வந்து இதுக்கு இடையில வெந்துருச்சு. ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் கடைசியாக ஒரு கேப்சிகம், ஒரு 150 கிராம் அளவுக்கு கோஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் பேசிக்காக இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி சாஸ், இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டஃபிங் எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இந்த ஸ்டஃபிங்கில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்வீட்ஸ் பிராண்டில் வரக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஷீட் பார்க்கும்போதே தெரியும். நான் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்தது கிடையாது, நோன்பு டைமில் எடுத்தது. பட் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. நோன்புல லாஸ்ட் டைமில் நான் இதை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. இந்த ஸ்டஃபிங்கோட நான் கொஞ்சம் இந்த ஸ்லைஸ்டு சீஸும் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நிறைய ஊர்களில் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டெல்லாம் நோன்பு டைமில் மட்டும்தான் வந்து கிடைக்கும், மற்ற நேரங்களில் வந்து கிடைக்காது. எங்கள் ஊர்லேயுமே அப்படி தான். ஸோ நீங்கள் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு சாண்ட்விச்சில் கூட ஸ்டஃப் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் நிறைய காய்கறி சேர்த்துருக்கேன். உங்கள் பிள்ளைங்க சாப்பிடாத காய்கறிலாம் நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நான் ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இதை இஃப்தாருக்கு செஞ்சுருந்தேன். நீங்கள் சாண்ட்விச் மாதிரி பண்ணுறீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.